அவர்களை சந்திக்க வெகு சீக்கிரமாக பயிரமாகி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எங்கடைய பொண்டாட்டி பாஜல எங்க வரமாட்டேங்கிறாள். எங்க போயிருப்பான்னு தெரியுது. என் பொண்டாட்டி சொல்றாங்க சொல்லி அனுப்பின போய் கூட்டிட்டு அப்படியா? போட்டு செய்தே மன்னவா போட்டு செய்தே திவ்ய பொற்பாதத்திற்கு மல்லிகை முள்ளிகை மட்டுமே மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடையால் நீர் துடைத்து தங்கள் மலரடி போற்றி செய்கிறேன். கணவருடைய வாதத்தை வெளியிடானே எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமையா? எப்படி எப்படி மனிததானே கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணி அவருடைய வாதத்தை மனிததான்
இந்த பரந்த நெடிய பொம்பளைகளே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடூடி வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் சாமி. இருந்தாலும் அழைச்சவர் சரி என்ன அந்த பொறுத்திருந்த பெண்களை அக்கா தங்கில் 27 பேரையும் வரவேற்ற காரணம் என்ன காரணம்? கண்ணை தேவிமார்களா, நமக்கு திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக குழந்தை வாக்கியம் இல்லை. உண்மைதானே? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நம்மை முன்னே விட்டு பின்னே பேசுகிறார், எள்ளி நகர்த்து ஏளனம் செய்கிறார். இல்லை இல்லாத பாவி வெறும் பாவி, வைந்தர் இல்லாத பாவி மாப்பாவி என்ற பேச்சுக்கும் ஏற்றுக்கும் நாம் இத்தனை நாட்களாக ஆளாகினோம். உண்மைதான். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினமாக ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என்னங்க? வருடத்திற்கு ஒருமுறை கூடக்கூடிய தெய்வலோகத்தில் தேவர் சபை இன்று கூடுகிறது. இன்றைய தினமானது தேவர் சபைக்கு சென்று ஏன் நமக்கு குழந்தை வரம் இல்லை, எதற்காக நமக்கு குழந்தை வரம் இல்லை என்று கேட்டு இன்றைய தினமானது குழந்தை வரம் வாங்கி வரப் போகிறேன். தேவலோகம் சென்று குழந்தை வரம் வாங்க போறீங்களா? ஏங்க, உங்களுக்கு எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? நானு கூட வாரு மன்னவா. ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க, நீங்க தனியா போய் தேவலோகத்துல எப்படி வரங்க எப்படிங்க? சரியாக சென்று சுவாமி கடவுளே, எனக்கு இத்தனை நாட்களாக ஏன் குழந்தை வரவில்லை என்று ஒரு கைகளை ஏந்தி எனக்கு குழந்தை வரை தாருங்கள், அப்படி என்று நான் குழந்தை வரம் பெற்று இப்படி குழந்தை வரம் வாங்க போறேங்கிறாரு. அவரை ஏன் தனியா அனுப்பணும்? பெண்களும் கூட வந்து உண்டான பிச்சையே முதல் பிச்சையாக மடியேந்து கேட்டோம்னா அந்த கடவுளும் மனமறிங்க நமக்கு ஒரு குழந்தை வரம் தருவாங்க. சரி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நம்ம விருப்பத்துக்கு மனைவிக்கு மேலே தேவலோகம் போகலாம். அப்படியா? போகலாம். தேடி போறோம்.
என்ன ஒரு ஆச்சரியம்! இதோ தெய்வலோக மார்க்கமாக நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு அழகிய வண்ண வண்ண காட்சிகள், கந்தவனங்கள், பூச்சாலைகள் கனி அங்கே தெரிய வேணும். சூரிய வனம் உண்மைதான். இரண்டாவது வனம் இதோ இந்த நந்தவன பூஜோலையிலே வண்டுகள் ரிங்காரம் பாடுவதும் மயில்கள் சேவை விரித்து ஆடுவதும் ஒரே குதூகலமாக இருக்கிறது. நந்தவன புதுமைகளை அனைத்து பார்த்துக் கொண்டு சீக்கிரமாக நாம் தெய்வலோகம் போக வேண்டும். சீக்கிரம் போகலாமா? தெரிந்தது அறிவித்தாரா? இரண்டாவது ரோமரிஷி வனம், மூன்றாவது ரிஷி வனம், நான்காவது காலமகா ரிஷி வனம். ஐந்தாவது தெரிகின்றதே மாநாடு மயில் பூவும் இந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய இந்த வனம், இது யாருடைய வனம்? அந்த வனத்திற்கு பெயர் என்ன? இந்த வனமோ சைதவ வனம்.
ரிஷி வனம். உண்மைதான். அப்படியா? சைந்தவ மகாரிஷியோடைய வனம். சாமி 5ஆம் வனம் கடந்து 6வது வனம் வந்த உடனே இப்படி பசுமாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். இந்த வனத்திற்கு பெயர் என்ன? இந்த வனத்திற்கு பெயரோ காமதேன பருவம். காமதேனு பர்வதம். உண்மைதான். அப்படியா? 7வதோ நம்மளுக்கு சொந்தமான வனம். நமக்கு சொந்தமான இந்த கெந்துருவ வனம். உண்மைதான். இப்பொழுதே இந்த கெந்துருவ வனத்தை விட்டு வெகு சீக்கிரமாக நாம் பயணமாக வேண்டும். ஆமா, பாரு போகலாம். இந்த ஆகாய மார்க்கமாக இந்த ரதத்திலே நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படி வாரியது காரணம். கண்ணே தேவிமார்களா, ரதத்தை வேகமாக செலுத்திக் கொண்டு போகும் தருவாயிலே திடீரென்று எனக்கு நல்ல தண்ணி தாகமானது அமர்ந்து போகிறது, பச்சை தண்ணி தாகமானது பல்லுலர்ந்து போகிறது. இதற்கு மேல ஒரு நிமிடம் கூட என்னால ரதத்தை செலுத்தவே முடியாது கண்ணே. என்னடி ராத்திரியம்? ஆகாய மார்க்கமாக நாமளும் ரதத்திலே போகின்றோம். ஒரு பூலோகத்தின் வழியாக சென்றா, அதாவது அகிலும் புயலும் போகின்ற இடத்துல ஜலம் தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. நாமல் செல்வதோ ஆகாய மார்க்கமாக. இப்பொழுது நம்ம தண்ணீருக்கு எங்க போவது? தெரிந்ததுக்கு தெரியாததுக்கு பெரியவங்க தொழில் சொல்லுவாங்க. இப்போது நம் கணவருக்கு பச்சை தண்ணி தாகமது பல்லுணர்ந்து போகிறது, நல்ல தண்ணி தாகமது நாவணர்ந்து போகிறது. அதனால பூஜைக்காக நம்ம தேங்காய், பழம், பால், பழம், வெற்றிலை பாக்க அனைத்தும் கொண்டு போறோம்ல, அந்த வெற்றிலை பாக்க வாயில் போட்டு சுவைத்து அந்த உமிழ்நீரை முழுங்கினால் தண்ணி தாகம் தீரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மைதான். அது போல நம் பூஜைக்காக வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை தமிழத்தை கருத்து கொடுக்கலாம். அதனாலே சீக்கிரமாக வெற்றிலை தாவரத்தை கொடுத்து விடுங்கள். வெற்றிலை பாக்கு இருக்கா?
சாமி வணக்கம். சபைக்கு தான் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு என்ன இளையாமலையம் மாலா கோயில் என்றால் நம்ம இப்ப நாடக நடிகர்களுக்கு ஒரு பெருத்த ஒரு தொல்லை நாடு. ஆமா, பெருத்த ஒரு நாடு சாமி, பெருத்த ஒரு தொல்லை நாடு. ஆனா தொலைதூர நாடு. பேர் பெற்ற ஊர்ல வாழ்ந்து பேரும் புகழும் பெற்ற கோயில் நிர்வாகிகள் வழித்தப்படுகிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகாரங்க உயிர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் 4 கூத்தை ஒன்றாக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமா, பெரியோர்களுடைய நினைவாக பெரியோர்களுக்கு வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால் இந்த தரத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் வேஸ்ட் செய்து காசு கொடு. ஓகே. அப்பேற்பட்ட இன்று நமக்காக வைத்திருக்கூடிய நாமளை வச்சு நாடகம் என்ன? கந்தர்வன் கர்வபங்கம். ஆமா, நாமளை வச்சுக்கிட்டு கந்தர்வன் கர்வபங்கம் இந்த நாடகத்தை முன்னிட்டு நான் சபையின் நாடினால் வந்திருக்கிறேன். என்ன காரணம், ஏது விஷயம்? ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இந்த நேரத்தில் வேடமேட்டு வெளியே வந்தாலும் வேடத்தை பாராட்டி என்ன, அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையருடைய தோழியாகப்பட்ட இன்னும் பாரதி அவர்கள் வீட்டுக்காரர் பேரு அருள் பிரபாகரன். அருள் பிரபாகரன் அவர்களும் இன்னும் அருமை குழந்தை செல்வம் இன்னும் அமீரா அவர்களும் இன்னும் அதாவது குழந்தை செல்வம் இன்னும் காவிய கலைவாணி அவர்களும் ஐயாவாகப்பட்ட பேருங்க அன்னிவேலகி அவர்கள் சொத்துல இருந்த 50 ரூபாயும் என்ன மதிப்பிற்கு மரியாதைக்கு முடியும் கொடுத்தாங்களே. ஆமா, காவிய கலைவாணி. ஆமா, காவிய கலைவாணி அனைவரும் சேர்ந்து நமக்காக அன்பளிப்பு வாரி வழங்கினார்கள். வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களது குடும்பமானது இந்த மாலா கோயில் பெரியவருடைய திருவினாலும் படிக்கின்ற கல்வியும் செய்கின்ற தொழிலும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாபா பேர் என்ன? சுகிதாவா? சுகிதாவா? அருமை தோழியாகப்பட்ட இந்த பாப்பா சுகிதான் அவர்கள் அவர் சொத்தில் இருந்து 20 ரூபாயும் அன்போடு வாழி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக வணக்கம். அதனால் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் கந்தர்வன் கர்வபங்கம். நாடகத்தில் நான் யார் தெரியுமா?
வடமேக்கி விடையர் குலம் ஹரிராமனுடைய பெயர் குட்டிமேக்கி விடையர் குலம் கோபாலன் நந்தன் கூந்தன் நமக்கோடி நாராயணன் என்னுடைய பெருமாள் பெருமாள் சொல்லக்கூடிய பெருமாள் யுகம் என்பது 4 திரேதா துபாவரா கலியுகம் இந்த 4 யுகத்தில் அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் நான் எடுத்த தசவதாரங்கள் 10 முதலாவது அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்டை மீன் அவதாரம் மீனுக்குதான் மச்சம் என்ற பெயர் சரி இரண்டாவது ஊர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் ஐயோ பண்ணி பெய்தீங்கண்ணா ஆமாடா அதான் ஆமா சரி நான்காவது நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது வாமன அவதாரம் ஆறாவது பரசுராமர் அவதாரம் ஏழாவது ராம அவதாரம் எட்டாவது பலராமர் அவதாரம் ஒன்பதாவது சாட்சாத் இந்த கண்ணன் அவதாரமே 9வது அவதாரம் நீங்களும் அவதார புருஷன் உங்களுக்கு 1008 அவதாரம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த அவதாரத்துல இப்ப கண்ணனா இருக்கிறீங்க ஆமா இந்த அவதாரத்துல உங்க தாய் தகப்பையா நான் பிறந்தது வடமதுரை வளர்ந்தது ஆயர்பாடியில் வளர்ந்தேன் அப்படியா அவ்வளவு பெருசா என்னது ஆயர்பாடி ஆயர்பாடியில் ஆயர்பாடி நந்தகோனாருக்கும் யசோதை அம்மனுக்கும் 8ஆம் போர் கண்ணனாக நான் வளர்ந்து வந்து அதோடு தான் பிறந்த தாய்மாமன் கம்சகனையை அங்கே கொல்ல போறேன் சரி இருந்தாலும் இன்று நான் வந்திருக்கிறேனே யாருக்கு சகாயன் என்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தை மக்கள் பாண்டவர் அந்த பாண்டவர்களுக்கு நான் ஒரு மாமனாகவோ என்னை நம்பாமல் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதனுக்கு ஒரு யமனாக வாழ்ந்திருக்கிறேன் சரி இன்றைய தினத்திலே சூரிய அறிக்கை பூஜையானது இன்றைய தினத்தில் இந்த மாயவன் நான் செய்ய வேண்டும் சூரிய அறிக்கை பூஜை இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய பாண்டவருடைய குலம் தலைக்க வேண்டும் என்று சொல்லி சூரிய அறிக்கை பூஜையானது இந்த கங்கை கரை ஓரத்திலே இந்த மாயவன் நான் செய்ய வேண்டும் ஆமா சரிங்க அதனாலே அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய பூசை
ஆழ்வார் சாமி வணக்கம். சபைக்கு தான் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு என்ன இளையாமலையம் மாலா கோயில் என்றால் நம்ம இப்ப நாடக நடிகர்களுக்கு ஒரு பெருத்த ஒரு தொல்லை நாடு. ஆமா, பெருத்த ஒரு நாடு சாமி, பெருத்த ஒரு தொல்லை நாடு. ஆனா தொலைதூர நாடு. பேர் பெற்ற ஊரில் வாழ்ந்து பேரும் புகழும் பெற்ற கோயில் நிர்வாகிகள் வழித்தப்படுகிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகாரங்க உயிர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் 4 கூத்தை ஒன்றாக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமா, பெரியோர்களுடைய நினைவாக பெரியோர்களுக்கு வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால் இந்த தரத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் வேஸ்ட் செய்து காசு கொடு. ஓகே. அப்பேற்பட்ட இன்று நமக்காக வைத்திருக்கூடிய நாமளை வச்சு நாடகம் என்ன? கந்தர்வன் கர்வபங்கம். ஆமா, நாமளை வச்சுக்கிட்டு கந்தர்வன் கர்வபங்கம் இந்த நாடகத்தை முன்னிட்டு நான் சபையின் நாடினால் வந்திருக்கிறேன். என்ன காரணம், ஏது விஷயம்? ஆறு பேர் கத்திக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இந்த நேரத்தில் வேடமேட்டு வெளியே வந்தாலும் வேடத்தை பாராட்டி என்ன, அதாவது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையருடைய தோழியாகப்பட்ட இன்னும் பாரதி அவர்கள் வீட்டுக்காரர் பேரு அருள் பிரபாகரன். அருள் பிரபாகரன் அவர்களும் இன்னும் அருமை குழந்தை செல்வம் இன்னும் அமீரா அவர்களும் இன்னும் அதாவது குழந்தை செல்வம் இன்னும் காவிய கலைவாணி அவர்களும் ஐயாவாகப்பட்ட பேருங்க அன்னிவேலகி அவர்கள் சொத்துல இருந்த 50 ரூபாயும் என்ன மதிப்பிற்கு மரியாதைக்கு முடியும் இன்னும் கொடுத்தாங்களே. ஆமா, காவிய கலைவாணி. ஆமா, காவிய கலைவாணி அனைவரும் சேர்ந்து நமக்காக அன்பளிப்பு வாரி வழங்கினார்கள். வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களது குடும்பமானது இந்த மாலா கோயில் பெரியவருடைய திருவினாலும் படிக்கின்ற கல்வியும் செய்கின்ற தொழிலும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாபா பேர் என்ன? சுகிதாவா? சுகிதாவா? அருமை தோழியாகப்பட்ட இந்த பாப்பா சுகிதான் அவர்கள் அவர் சொத்தில் இருந்து 20 ரூபாயும் அன்போடு வாழி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக வணக்கம். அதனால் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் கந்தர்வன் கர்வபங்கம். நாடகத்தில் நான் யார் தெரியுமா?
குட்டிமேக்கி விடையர் குலம் ஹரிராமனுடைய பெயர் குட்டிமேக்கி விடையர் குலம் கோபாலன் கந்தன் கூந்தன் நமக்கோடி நாராயணன் என்னுடைய பெயர்தான் பெருமாள் சொல்லக்கூடிய பெருமாள் யுகம் என்பது 4 திரேதா துபாவரா கலியுகம் இந்த 4 யுகத்தில் அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் நான் எடுத்த தசவதாரங்கள் 10 1வது அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய செயல்கண்டை மீன் அவதாரம் மீனுக்குதான் மச்சம் என்ற பெயர் சரி இரண்டாவது ஊர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் ஐயோ பண்ணி பெய்தீங்க ஆமாடா அதான் ஆமா சரி நான்காவது நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது வாமன அவதாரம் ஆறாவது பரசுராமர் அவதாரம் ஏழாவது ராம அவதாரம் எட்டாவது பலராமர் அவதாரம் ஒன்பதாவது சாட்சாத் இந்த கண்ணன் அவதாரமே 9வது அவதாரம் நீங்களும் அவதார புருஷன் உங்களுக்கு 1008 அவதாரம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த அவதாரத்துல இப்ப கண்ணனா இருக்கிறீங்க ஆமா இந்த அவதாரத்துல உங்க தாய் தகப்பையா நான் பிறந்தது வடமதுரை வளர்ந்தது ஆயர்பாடியில் வளர்ந்தேன் அப்படியா அவ்வளவு பெருசா என்னது ஆயர்பாடி ஆயர்பாடியில் ஆயர்பாடி நந்தகோனாருக்கும் யசோதை அம்மனுக்கும் 8ஆம் போர் கண்ணனாக நான் வளர்ந்து வந்து அதோடு தான் பிறந்த தாய்மாமன் கம்சகனையை அங்கே கொல்ல போறேன் சரி இருந்தாலும் இன்று நான் வந்திருக்கிறேனே யாருக்கு சகாயன் என்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தை மக்கள் பாண்டவர் அந்த பாண்டவர்களுக்கு நான் ஒரு மாமனாகவோ என்னை நம்பாமல் இருக்கக்கூடிய அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதனுக்கு ஒரு யமனாக வாழ்ந்திருக்கிறேன் சரி இன்றைய தினத்திலே சூரிய அறிக்கை பூஜையானது இன்றைய தினத்தில் இந்த மாயவன் நான் செய்ய வேண்டும் சூரிய அறிக்கை பூஜை இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய பாண்டவருடைய குலம் தலைக்க வேண்டும் என்று சொல்லி சூரிய அறிக்கை பூஜையானது இந்த கங்கை கரை ஓரத்திலே இந்த மாயவன் நான் செய்ய வேண்டும் ஆமா சரிங்க அதனாலே அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய பூஜை